ரிஷப ராசி நபர்களுக்கு 2024 ஜூன் மாதத்திற்கு உண்டான ராசி பலன், மாத ராசி பலன். ரிஷப ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூன் மாசத்துல ராசிநாதன் சுக்கிரன் ஜென்ம ராசியில வரக்கூடிய நிலவரம். ஆனால் ராசிநாதன் சுக்கிரன் சூரியன் கூட அஸ்தமனம். ஒரு 1லேருந்து 20 தேதி, ஜூன் மாதம் ஒரு 1லேருந்து 20 தேதி வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் சூரியன் கூட அஸ்தமனம். ஆக சூரியன் வலுவாகிறார், சூரியன் நல்ல நிலைமைக்கு வருது. இதற்கு அடுத்த நிலைமையாக 12ஆம் பாவகத்தில் செவ்வாய், 12ஆம் பாவகத்தில் செவ்வாய். அடுத்ததாக இந்த ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல நன்மை, இல்லைன்னா சின்ன விஷயத்துல ஒரு ஸ்பார்க்கு கிடைச்சி அதை அப்படியே பிடிச்சிட்டு ஜெயிக்கக்கூடிய வகையில மாறுதல்களை தரக்கூடிய புதன் அதிர்ஷ்ட கிரகம். ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட கிரகம் சொல்லக்கூடிய 2 மற்றும் 5 கூடிய புதன் ஜென்ம ராசியில வருகை. ஆக இதெல்லாம் ஒரு மேஜரான கிரக நிலைகள். அப்போ இந்த புதன் உங்களுக்கு இந்த மாசத்துல புத்திசாலித்தனத்தின் வழியாக உங்களுக்கு கை கொடுப்பதாக அமைய போகுது ரிஷபராசிக்கு. எப்பொழுதெல்லாம் சுக்கிரன் புதன் காம்பினேஷன் கிடைக்குதோ அப்பெல்லாம் நன்மைதான். காரணம் என்னவென்றால் சுக்கிரனுக்கு ஆசைப்பட தெரியும். அதாவது ரிஷபராசி நபர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய மனசளவுல நிறைய விஷயத்துல கற்பனையும் சேர்த்து உங்களுக்கு ஆசைப்பட தெரியும். ஆனால் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை எப்படி ஜெயிக்கிறது, எப்படி அடையிறது, எப்படி நம்ம அனுபவிக்கிறது, எப்படி உருவாக்கி கொள்வது, எப்படி வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறது என்பது தெரியாது. அப்போ புத்திசாலித்தனத்தை கொண்ட புதனால மட்டும்தான் இந்த விஷயத்த முடியும். ஸோ லைஃப்ல எல்லா விஷயத்தையும் பெரிய அளவில் சாதிச்சவங்க அத்தனை பேருமே சின்ன விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் சின்னதாக இருந்திருக்கும். நான் ஏனோ தானோ சின்னதாக செஞ்சேன், அது இந்த அளவுக்கு பெருசாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த வார்த்தைக்கு சொந்தக்கார கிரகமே புதன் தான். அப்போ அந்த புதன் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால சில அறிவுபூர்வமாக, சில புத்திசாலித்தனத்தின் வழியாக உங்களுக்கு சின்ன லைன்ல இருந்து உங்களுக்கு லைஃப் ஆரம்பிக்கும், ஐடியாக்கள் பிறக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்துல ரிஷபராசி நபர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய வருடங்களையும் சேர்த்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும், போகணும், வரணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் போடுறதுக்கு, ஒரு ஜெயிக்கிறதுக்கு எல்லா காலநிலைகளையும் சேர்த்து ஒரு காரணியாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது. மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் புதன். அடுத்ததாக ஒரு 15 தேதி கிட்டத்தட்ட 2ஆம் வீட்டில். அப்போ புதன் ஒரு 1லேருந்து ஒரு 15 தேதிக்குள்ளேயே உங்களை சின்ன சின்ன விஷயத்துல ஜெயிக்க வச்சிரும் அப்படிங்கிறது. பெரிய அளவில் இப்போதைக்கு சில பேர்கிட்ட பணம் இருக்காது, உடம்பு சரியாக ஒத்துழைக்காது, ஒன்றும் அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்காத விஷயங்கள்லாம் இருக்கும், ஃபேமிலி பேக்கோட சரி இருக்காது, ஒர்க்கில் ஒன்றும் பலகீனமான அமைப்பில் இருப்பீங்க, கடைசியாக வேலை பார்ப்பீங்க, உங்களுக்கு முன்னுரிமை இருக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு பலகீனமான நிலைமையில இருப்பீங்க ரிஷபராசி நபர்கள். சில பேருக்கு சொத்து சுக அமைப்புகள் இருக்காது, லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, பேக்ரவுண்டு சப்போர்ட் இல்லை, இப்படிங்களா நிறைய பலகீனமாலாம் இருக்கும். இப்போ அந்த பலகீனத்துலேருந்து வெளில வர்றதுக்கு சின்ன விஷயம், இதை இப்படி செஞ்சு பார்க்கலாம், இப்படி மாற்றி பார்க்கலாம், இந்த விஷயத்த நம்ம ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சின்ன விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இந்த மாதத்துல இருக்கு. புதன் 5ஆம் இடத்தை விதியும் இருக்கிறதுனால சில காரிய எளிமை முயற்சிகள், புரியுதுங்களா? சில காரிய எளிமை முயற்சிகள். புதன் ஒரு தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷனுக்கு உள்ள ஒரு கிரகம், கம்யூனிகேஷனுக்கு உள்ள கிரகமா இருக்கிறதுனால உங்களுக்கு சில கம்யூனிகேஷன்கள் எளிமையாகவும் இலகுவாகவும் அமையும். சில தொடர்புகள், அந்த தொடர்புகள் உங்களுக்கு தாங்கி பிடிப்பதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க. இப்போ பின்னாலேயே அது பெரிய லெவலில் நிற்கும். இப்போதைக்கு அது மனிதர்களுடைய தொடர்போ, இல்லை மனிதர்களற்ற உயிரற்ற காரகத்துவமான பொருள் தொடர்புகளோ, இல்லை ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பு, ஒரு நபருடைய பழக்க வழக்கம் அறிமுகமாவது, ஒரு நபருடைய இணக்கமாக போகக்கூடிய நிலைமை, ஒரு நபர்களுடன் கை கோர்ப்பது. ஸோ புதன் எப்போதுமே உயிர் காரகத்துவத்துக்கு முக்கியம். ஏன்னா நட்பு கிரகம் இல்லையா? அப்போ நட்பு கிரகமாக இருக்கிறதுனால உயிர் காரகத்துவ அமைப்புகளுக்கு முக்கியம். ஆண் பெண் தோழி, அதே போல் தோழர்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கிய கிரகம் புதன்.
அந்த புதன் அவரவர் நெருக்கத்தின் அடிப்படையில் பழக்கத்துக்கு முக்கியமாக வழிவகை செய்து, நட்புனா நம்ம வந்து என்ன செய்வோம், பிரதிபலன் பாராமல் உயிர் நட்பு, சாதாரண நட்பு எப்படி வேணால் வச்சுக்கிங்க அப்படிங்கிற அடிப்படையில் பிரதிபலன் பார்க்காம சில ஹெல்ப்புகளாக ரிஷபராசி நம்மளுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். 5ஆம் இடத்தை விதியாக இருக்கனால அந்த விஷயங்கள் அதாவது எளிமையாக கிடைக்கும், கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது மிகச்சிறந்த வரம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நட்பு நம்மளுடைய கஷ்டத்தை பாதி பகிர்ந்துக்கும், பாதி டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிறத வச்சுங்க. 2ஆம் இடத்தை விதியும் புதனாக இருக்கிறதுனால பண தேவைகள் எப்படியாக இருந்தாலும் ஒரு பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். பண தேவைகளை மையப்படுத்தி நீங்கள் செயல்பட கூடிய காரியமும் ஜெயிக்கும் அப்படி என்பது மைண்டில் வச்சுங்க. இதெல்லாம் புதன். அதே சமயம் வியாபாரம் பண்ணக்கூடிய, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, ஒரு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ரிஷபராசி நம்மளுக்கு தொழில் ரீதியாக வர்த்தக வியாபார அமைப்புகள் கை கொடுப்பதாக அமைகிறது. அடுத்ததாக இப்போ சுக்கிரன் எடுத்துக்கலாம், ராசிநாதன் சுக்கிரன் எடுத்துக்கலாம். அந்த ராசிநாதன் சுக்கிரன் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல திடமான ஒரு வேலை வாய்ப்பு, இன்னும் சொல்ல போனால் பிடிக்காத இடத்துல இருந்து, இது வந்து சுய வாழ்க்கையில இருந்து வேலை பார்க்கக்கூடிய எல்லா லைனில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களோட பர்சனல் விஷயத்துல இருந்து நீங்கள் சம்பள வேலைக்கு போகக்கூடிய அத்தனை விஷயத்துக்கு இந்த விஷயம் பொருந்தும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து சுக்கிரன் அஸ்தமனமான ஒரே காரணத்தினால் அங்கேருந்து வெளியேறி வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலவரம் உண்டு. குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு பழைய வேலை வாய்ப்பை முறித்து கொண்டு, எனக்கு அந்த வேலை பிடிக்கல, நான் அங்கே பிடிக்கல, எனக்கு எல்லாம் சரியா இல்லை, எனக்கு அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, ஏதோ ஒரு சம்பள பிரச்சனை, நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் மேனேஜர் பிரச்சனை, சம்பளம் வர மாட்டேது, நிறைய கான்ட்ரவர்ஷியாக இருக்கும். ஸோ பிடிக்காத இடத்துல இருந்து முறித்து கொண்டு வெளியேறி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அதிகாரமிக்க, உங்களுக்கான ஒரு பிரைவேஸ் உள்ள ஒரு இடத்துக்கு வேலை வாய்ப்பை மாற்றக்கூடிய சம்பவங்கள் உறுதி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை. அதற்கு அடுத்த நிலைமையாக இது எப்படியாக இருந்தாலும் ரிஷபராசியுடைய தன்மை என்னன்னா, சுக்கிரன் ஒரு மனப்பூர்வமாக இதை அங்கீகரிக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. மனப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆசைப்பட்டதை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அப்படியே என்ன சொல்ல சாஃப்டாகவே அணுகக்கூடிய நபர்கள் ரிஷபம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் அஸ்தமனங்கிற ஒரே காரணத்தினால என்ன நடக்குன்னா, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, துணிச்சல், வீரம், திறமையை வெளிக்காட்டுறது, 4 பேரை வந்து எது எப்படியா இருந்தாலும் காரியம் சாதிப்பது, அரசியல், புரியுதுங்களா, பாலிடிக்ஸ் பண்ணுறது, நீங்களே பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ சூரியனுடைய கேரக்டர் உங்கள்கிட்ட வந்து ஒட்டிக்கும், புரியுதுங்களா. ஸோ ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்தில் அஸ்தமனங்கிற ஒரே காரணத்தினால சூரியனுடைய கேரக்டர் அதிகமாக வந்து ஒட்டிக்கும். சூரியனோட கேரக்டர் என்ன அப்படின்னாக்கா, ஜெயித்து காட்டுவது, பலகீனமான நிலைமையில இருந்து மற்றவர்களுக்கு முன்னாடி ஜெயித்து காட்டுவது. சில திட்டங்களை சிங்கம் என்ன செய்யும், எடுத்துனே பாயுமா, கொஞ்சம் அப்படியே ஐடியா பண்ணி பதுங்கி பாயக்கூடியது, புலி சிங்கம் அப்படி வேணா வச்சுக்கிங்க. அந்த மாதிரியான ஒரு வீரத்திற்கு பேர் போனது. இன்னும் சொல்ல போனால் தன்னம்பிக்கை, என்னால் முடியல, ஆகலை, எனக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு இல்லை, என்னுடைய நிலவரம் சரியில்லை, வாய்ப்புகள் இல்லை, சிலருடைய தொடர்புகள் சரியாக அமையல, என்கிட்ட இந்த விஷயம் வந்து மைனஸாக இருக்குது, இந்த மாதிரி இந்த பலகீனமான தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது, நம்மளால முடியுமா, ஆகுமா ஆகாத, என்னால் வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் சிந்தனையில் இருக்கக்கூடிய, தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சூரியனோட தொடர்புல இருக்கிறதுனால சுக்கிரன் அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியில் வந்து தன்னம்பிக்கை நாயகனான சூரியனுடைய கேரக்டர் உங்கள்கிட்ட வந்து நிச்சயமாக பலகீனங்கள் பலமாக மாறிடும். தனிப்பட்ட முறையில் சுயமாக ஜெயித்து காட்டுவீர்கள் அப்படி என்பதை 100% சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஏன்னா பக்கபலமாக புதன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட முறையில் ஜெயிப்பதற்கு, யாருடைய தேவையும் இல்லாமல் ஒற்றை ஆளாக ஜெயிப்பதற்கு இந்த ஜூன் மாதம் மிக முக்கியமாக பயன்பட போகிறது. அதே சமயம் 15 தேதி கழித்து நிச்சயமாக தனஸ்தானம் ஆக்டிவ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பண தேவைகள் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு புழங்க ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைனலாக செவ்வாய் 12ல் வருது. செவ்வாய் 12ல் வர்றதுனால ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணையால் நஷ்டங்களும் விரயங்களும் பஞ்சாயத்துகளும் சந்திக்கக்கூடிய நிலவரம் வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையால். அதே சமயம் ஆண்கள் மூலியமாக சில பிரச்சனைகளும் சந்திப்பீர்கள். அந்த விஷயத்தில் வாழ்க்கை துணைங்கிறது நீங்கள் பெண்ணாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயங்கள் அதிகமாக பொருந்தும். ஆணாக இருக்கிறவர்களுக்கு அந்த அளவுக்கு மேக்சிமம் ஒத்து வராது. பெண்ணாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம்
நிறைய விஷயத்தில் விரயம், செலவு, தெண்ட செலவு, சில விஷயத்தில் அவமானப்படுறது, சில விஷயத்தில் சண்டை வம்பு அதிகமாக போகிறது, இப்படிங்கிறது உருவாகும். அடுத்ததாக 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரம் அதிபதியாக இருக்குது. அப்போது ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திர நபர்கள் சில விரயங்கள், நஷ்டத்திற்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் காரணமாவீர்கள். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அதே சமயம் பொதுவாக 3 நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது இடமாற்றம், ஏரியா மாற்றம், தூர இடம் எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் ரிஷபராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது அப்படி என்பதை எடுத்துக்கலாம்.